வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியில் காணவிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த பாடல் மகாகவி பாரதி எழுதியது. இந்த உலகத்துல நாம் என்ன செய்ய வேண்டும், இது ஒன்றை மாத்திரம் செய்யணும், எதையுமே செய்ய வேண்டாம், நீ எங்கேயும் வேலைக்கு போக வேண்டாம், எதுவும் செய்யாத, இந்த ஒரு வேலையை மட்டும் செய் என்று உலகத்தில் இருக்கின்ற மானுடருக்கெல்லாம் நீங்கள் இந்த ஒரே ஒரு வேலையை மட்டும் செய்யுங்கள், வேறு எதையுமே நீங்கள் செய்ய வேண்டாம் என்று இந்த பாடலிலே கூறுகிறார். அதற்கு சில உதாரணங்களையும் கூறுகிறார். இதெல்லாம் இருக்கு, இப்படி பார், இது மாதிரி நீயே செய்யக்கூடாது, இயற்கையில் இதெல்லாம் இப்படித்தானே இருக்கு, நீயே இப்படி செய்கிறார் என்று நமக்கு அறிவுறுத்தவும் செய்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இந்த புவிதனில், இந்த புவி, இந்த பூமியில் வாழும் மரங்களும், இந்த பூமியில எத்தனையோ விதமான மரங்கள் இருக்கு, அந்தந்த பகுதிக்கு ஏற்ப, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப, அந்த சீதோஷ்ண நிலை வெப்பநிலைக்கு ஏற்ப அந்தந்த பகுதிகளிலே ஒவ்வொரு வகையான தாவரங்கள் அங்கே முளைக்கும். இந்த புவிதனில் வாழும் மரங்களும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மரங்கள் இன்ப, நமக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரத்தக்க நறுமலர், நறு அருமையான மலர், மலர் பூஞ்செடி கூட்டமும், பூஞ்செடி பூக்கள் அப்படியே கூட்ட கூட்டமாக பூத்து குலுங்குகின்றன. இனிமையான நறுமணத்தை தரக்கூடிய பூக்கள் கூட்டம் கூட்டமாக பூத்து குலுங்குகிறது. இன்ப நறுமலர் பூஞ்செடி கூட்டமும், அந்த மரங்களை சூழ்ந்த கொடிகளும், எத்தனையோ வகையான மரங்கள் இருக்கு. அந்த மரங்களை பக்கத்துல பாத்தீங்கன்னா, நீ ஊத்துற தண்ணீர்ல இருந்து ஏதோ ஒரு கொடி அப்படியே அந்த மரத்தை சுத்திக்கிட்டு அது ஒரு கொடி ஒண்ணு வளரும். எல்லா மரங்கள் இருக்கு, மரங்களுக்கு பக்கத்தில் நிறைய கொடிகள் செடிகள் இருக்கின்றன. அந்த மரங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய கொடிகளும் ஔடத, ஔடதம் என்றால் மருந்துன்னு அர்த்தம், ஔஷதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஔடதம், இந்த ஔஷதம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்றதை நம்ம தமிழ் படுத்தி ஔடதம் என்று சொல்கிறோம். இப்போ ஔடதம்னா மருந்து, மருந்து தாவரங்கள் நிறைய இருக்கு இந்த பூமியில. ஔடத மூலிகை, மருந்து தாவரங்களும் மூலிகை தாவரங்களும், பூண்டு புல், புல் பூண்டு அப்படின்னு சொல்ல முடியாது, மருந்து தாவரம் மூலிகைகள் நிறைய சின்ன சின்னதா சம்பந்தம் இல்லாத புல் பூண்டு. நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இந்த புல்லு பூண்டுலாம் வேஸ்ட், இதெல்லாம் நமக்கு பயனற்றது என்று நாம நினைக்கிறோம். ஆனால் ஒரு நாயை அவுத்து விட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த நாய் போய் அந்த புல் பூண்டுகள்ல அப்படியே தேடி எதையோ எடுத்து தின்னுட்டு வரும். அதுக்கு உடம்பு சரியில்லாம அதுவே ஒரு செல்ஃப் மெடிக்கேஷன், தனக்குத்தானே மருந்து கொடுத்து கொண்டு தன்னை சரிப்படுத்தி கொள்ளும். பார்த்துருப்போம். அது மாதிரி நாம பயனற்றதுன்னு நினைக்கிறோம், ஆனா அது யாருக்கோ பயன்படத்தக்கது. அப்படி புல் பூண்டு எல்லாமே, புல் பூண்டு யாவையும் எல்லாம் எந்த தொழில் செய்து வாழ்வுன, இதெல்லாம் என்ன வேலை செய்யுது? அந்த மரம் என்ன வேலை செய்யுது? அந்த மரத்தை சூழ்ந்து இருக்கக்கூடிய கொடி என்ன வேலை செய்கிறது? பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்ப நறுமலர் பூங்கூட்டம் அது என்ன வேலை செய்யுது? இந்த புல் பூண்டுகள் என்ன வேலை செய்யுது? மூலிகை செடிகள் என்ன வேலை செய்யுது? மருந்து செடிகள் என்ன வேலை செய்யுது? என்ன வேலை செய்யுதா? வேலை செய்தா? அது இருக்கு, அவ்வளவுதான். இதெல்லாம் என்ன வேலை செய்கிறது? ஔடத மூலிகை பூண்டு புல் யாவையும் எந்த தொழில் செய்து வாழ்வனவாக, என்ன தொழில் செய்து? அது என்ன டீ கடை வச்சிருக்கு, இது ஜவுளி கடை வச்சிருக்கு, இது ஒரு பள்ளிக்கூடம் நடத்துது, இது கல்லூரி நடத்துது, இது அங்க வேலை செய்யுது, ஏதாவது இருக்கா? என்ன வேலை செய்யுது? ஒரு வேலை கிடையாது, ஆனா ஜாலியா இருக்கு. எந்த தொழில் செய்து வாழ்வனவோ? இது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில், மானுடர் உழாவிடினும், இந்த மனிதர்கள் எதையும் போய் உழணுங்கிற அவசியமே இல்லை. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அது உழுது, அப்புறம் அந்த ஆடிப்பட்டம் தேடி விதை, நீ ஒன்றும் செய்ய வேணாம். காடுகளில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள்லாம் எவன் உழுது நட்டானா? அதுவா இருக்கு. அது மாதிரி நீங்க ஒரு வேலையும் செய்ய வேணாண்டா, பேசாம இரு. மானுடர் உழாவிடினும், வித்து நடாவிடினும், அவன் உழணுங்கிற அவசியம் இல்லை. எந்த விதையும் நடக்கணுங்கிற நடணும் என்கின்ற அவசியமும் இல்லை.
வரம்பு கட்டாவிடினும். அப்படி தண்ணி பாய்ச்சோம், அந்த தண்ணி விரயமாயிடும். அதனால அப்படி வரம்பு கட்டுறது வேண்டாம். வரம்பு கட்டாவிடினும் அன்றி கட்டாவிடினும் அன்றி நீர் பாய்ச்சாவிடினும். நீ வரம்பும் கட்ட வேணாம், வரப்பு நெல் உயர நீர் உயர நெல் உயரம், வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும். அது மாதிரி வரப்பு கட்டுறது. அப்புறம் தண்ணீர் பாய்ச்சறது, தண்ணீர் பாய்க்கிறதுக்கு ஒரு வாய்க்கால் கட்டுறது. நீ ஒன்றும் செய்ய வேணாம், நீ தண்ணியும் பாய்ச்ச வேண்டாம். வரம்பு கட்டாவிடணும் அன்றி நீர் பாய்ச்சாவிடணும். வானுலகு, இதெல்லாம் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். வானுலகு நீர் தருமேல். இந்த வானத்தில் இருந்து தண்ணீர் பூமியில் பொழியும் என்றால், மழையாக பொழியும் என்றால் அது பொழியும். நீ ஒன்றும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீ பண்ற கோளாறுல தான் இந்த மழையை பெய்ய மாட்டேங்குது. இவன் பூமிக்கு இந்த மழைக்கு பாதகம் உண்டாக்கக்கூடிய அவ்வளவையும் செய்து வச்சுட்டு அப்புறம் எப்படி மழை பெய்யும்? நீ ஒன்றும் செய்யாம பேசாம இரு, அதுவா மழை பெய்யும். வானுலகு நீர் தருமேல். அப்படி மழை பெய்தால் மண் மீது, இந்த பூமியின் மீது மரங்கள் வகை வகையாக நெற்கள். என்ன வகை வேணும்? எல்லா வகை வகையான நெற்களும் புற்களும் மலிந்திருக்கும் என்றோ, மலிஞ்சி போய் கிடக்கும். நீ ஒரு வேலையை செய்ய வேணாம், நீ பேசாம இரு. இவன் ஏதாவது வேலை செய்யறேன், நான் வேலை செய்யறதுக்கு எனக்கு அங்க போறதுக்கு கஷ்டமா இருக்கு, அதனால எனக்கு ஒரு இருசக்கர வாகனம் வேண்டும். அப்புறம் இருசக்கர வாகனத்திற்கு நான் பெட்ரோல் போட வேண்டும். அப்ப பெட்ரோல் இருந்து ஆவியாகி அதுல இருந்து புகையெல்லாம் மேல போய் மழையே கெடுத்துருது. அப்போ நிறைய ஒருத்தன் நிலம் வச்சுக்குவான், அவன் தனக்கு கார் வேணும் அப்படின்னு கார்ல போவான், இருசக்கர வாகனத்துல போவான். இவன் எல்லாம் இயற்கையை கெடுத்து குட்டிச்சோறாக்கி. நீ ஒண்ணும் வேணாம், நீ வீட்டுல இரு. மழை பெய்தா அதுவா நெல் முளைக்கும், அதுவா மரங்கள் இருக்கும், அதுவா இருக்கும், எல்லாம் முளைக்கும். வகை வகையா நெற்கள் புற்கள் மலிந்திருக்கும் என்றோ, மலிஞ்சிருக்கும், நிறைய இருக்கும், மலிந்திருக்கும் என்றோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருடைய கொள்கையை சொல்லுகிறார். முதல்ல ஒரு கேள்வியை கேட்டாரு, நீ இதெல்லாம் என்ன வேலை செய்யுது? ஒரு வேலையும் செய்யாது. ஆனா இப்ப நான் சொல்றது கேள்வி சொல்றாரு. யான் எதற்கும் அஞ்சுகிறேன், நான் எதுக்கும் பயப்படவே இல்லை. யான் எதற்கும் அஞ்சுகிறேன், நான் பயப்பட மாட்டேன். மானுடரே, மனிதர்களே, நீவிர் நீங்கள் என் மதத்தை கை கொள்மின். என்னுடைய மதம். இவருக்கு தனியா ஒரு மதம் இருக்கா? மதம் அப்படின்னா ஒன்றும் மதம்னா உடனே இந்து மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்தவ மதம், ஜைன மதம், சைவ மதம் இதெல்லாம் கிடையாது. மதம் என்று சொன்னால் அவரவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த கொள்கை கோட்பாட்டுக்கு தான் மதம்னு பேர். இது என் மதத்தை கை கொள்மின், யூ ஃபாலோ மை பிரின்சிபிள். என்னுடைய மதம், என்னுடைய கொள்கையை நீங்கள் பின்பற்றுங்கள்னு சொல்றாரு. அவ்வளவுதான். இதுதான் மதத்திற்கான சரியான அர்த்தம். இது என்னுடைய மதம் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கலாம். அப்ப இது என்னுடைய கொள்கைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். என்னுடைய கொள்கை, நான் இந்த கொள்கையை தான் பின்பற்றுகிறேன். சில கொள்கைகள் இருக்கும், அந்த கொள்கைகளை பின்பற்றி நடப்பவர்கள் இஸ்லாமியர்கள். இப்படி ஒரு கொள்கை இருக்கும், இந்த கொள்கையை பின்பற்றி நடப்பவர்கள் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள். அப்படி அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு பிரின்சிபிள் இருக்கு. அந்த பிரின்சிபிளை அவங்க ஃபாலோ பண்றாங்க. அவ்வளவுதான். இதுல அந்த பிரின்சிபிள் ஒஸ்தி, இந்த பிரின்சிபிள் மட்டானா இல்லை. அவங்களுக்கு ஒரு கொள்கை. இப்போ ஒரு சொல்ல, ஏன் பிரின்சிபிள் இதாயா, நான் சொல்றேன் கேளு, எனக்கு பயமே கிடையாது, நான் சொல்றதை நீ கேளு, நீ பயப்படாம நான் சொல்றதை கேளு, நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். என் மதத்தை கை கொள்மீன், பாடுபடல் வேண்டாம். நீ போய் வயல்ல அங்க நின்று எங்கேயும் போய் உழைக்க வேண்டாம், நீ ஒன்றும் செய்யாத, பாடுபடல் வேண்டாம். ஊன் உடலை வருத்தாதீர். உன்னுடைய ஊன் உடல், இந்த உடலையும் அந்த உடலிலே இருக்கக்கூடிய ஊன்னா சதை, நீங்க வேலை செஞ்சீங்கன்னாக்கா அப்படியே அந்த சதை குறையும்ல. உன்னுடைய ஊனையோ உன்னுடைய உடலையோ நீ வருத்திக்காத, உன்னையும் செய்யாத. ஊன் உடலை வருத்தாதீர். உணவு இயற்கை கொடுக்கும். உனக்கு என்ன உணவு வேணுமோ அதை இயற்கை கொடுக்கும். இயற்கை கொடுக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளுக்கும், விலங்குகள், பறவைகள் எல்லாத்துக்கும், பூச்சிகள் எல்லாத்துக்கும் இயற்கை தானே உணவு கொடுக்குது. நீங்க நம்ம அதை போட்டு டிஸ்டர்ப் பண்ணதுனால தான் அதுக்கு உணவு கிடைக்கல. நீங்க பேசாம இருக்கீங்கன்னு வச்சுங்க, அது வாட்டிருக்கும், எல்லாம் காடுகள் மரங்கள் இருக்கும். அது எப்படி போய் ஒரு காட்டுல தனக்கு வேணுங்கிற பழங்கள் தனக்கு வேணுங்கிறத எடுத்து புசித்துக் கொள்கிறதோ அதே மாதிரி நீங்களும் அது மாதிரி செஞ்சுக்க வேண்டியதானே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய
எல்லா விலங்குகளும் பறவைகளும் ஓரின ஈரின மூவின நான்கு நாலறிவு ஐந்தறிவு, நாம் ஆறாவது அறிவுன்னு சொல்றோமே, இந்த ஐந்தறிவுடைய எதுவும் அதுவா போய் ஒரு வேலையெல்லாம் செய்யாது. ஆனால் அது இருக்கு. அதுக்கு வேணுங்கிறது இயற்கை கொடுக்கும். அதுக்கு தெரியும். நீங்க நடுவில் வீட்டை கட்டிக்கிட்டு அதை கட்டிக்கிட்டு தொழிற்சாலையை கட்டினீங்கன்னா தான் அதுங்களுக்கு இருக்கிற இடம் தெரியாம அதுங்க செத்து போகுது. நீங்க ஒன்றும் செய்யாமல் இருந்தால் காட்டில் இருப்பவைகள் நீங்க ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் அதுவே தண்ணீர் எங்கேயோ இருக்கும், அது தண்ணீர் குடிச்சுக்கும், தனக்கு வேணுங்கிற உணவை உண்டு கொள்ளும். அது மாதிரி நீங்களும் இருந்துக்கலாம். ஊன் உடலை வருத்தாதீர். உணவு இயற்கை கொடுக்கும். அப்போ உணவு இயற்கை கொடுக்கும். அப்போ நமக்கு என்னடா வேலை? நீ ஒன்றும் செய்ய வேணாம். அப்போ நமக்கு என்ன வேலை? உங்களுக்கு தொழில், உங்களுக்கு வேலை என்னன்னா, இங்கே அன்பு செய்தல் காண்டீர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள் மீதும், எல்லா ஜீவராசிகளின் மீதும், எல்லா உயிர்களிடத்தும் நீங்கள் அன்பு செய்யுங்கள். அவைகள் மீது அன்பு செய்யுங்கள். எல்லா விலங்குகளின் மீது அன்பு கொள்ளுங்கள். எல்லா பறவைகளின் மீதும் அன்பு கொள்ளுங்கள். எல்லா சக மனிதர்களின் மீதும் அன்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன தேவை? நீங்க சொன்ன ஒரு நேரத்திற்கு நீங்க அதிகபட்சம் 2 இளநீர் குடிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களால் குடிக்கவே முடியாது, சாப்பிடவே முடியாது. காலையில் 2 இளநீர், அப்புறம் மத்தியானத்திற்கு 2 பழம், நைட்டுக்கு வேற பழம், முடிஞ்சு போச்சு. மொத்தம் உங்களுடைய தேவை அவ்வளவுதான். ஆனா நீங்க தான் ஏதேதோ செய்ய ஆரம்பிச்சு ஒரு உணவினுடைய மதிப்பை மிக பெருசா ஆக்கி விட்டீங்க. உங்களுக்கு தேவை கொஞ்சோண்டு, அவ்வளவுதான். ஒரு தேங்காயை உரிச்சு நீங்க சாப்பிட்டீங்க. ஒரு தேங்காயை நீங்க முழுசா சாப்பிட்டு பாருங்க. அவ்வளவு சக்தி. உங்கள் உடலுக்கு தேவையான எல்லா சத்தும் அதுல இருக்கு. ஒரே ஒரு தேங்காய் சாப்பிட்டு பாருங்க. அடுத்து நைட்டு வரைக்கும் உங்களுக்கு பசிக்காது. இதை சாப்பிட்டு நடுவில் ஏதாவது ஒரு சின்ன பழம் மாத்திரம் சாப்பிடுங்க. முடிஞ்சு போச்சு இன்னைக்கு உணவு. அப்புறம் உனக்கு என்ன வேணும்? ஊன் உடலை வருத்தாதே. உணவு இயற்கை கொடுக்கும். எப்போ பிரச்சனை வருதுன்னா, இவன் எல்லாத்தையும் பறிச்சு கொண்டு இவன் வீட்டுக்குள்ள வச்சுக்குவான், மற்றவங்களுக்கு இல்லாமல் செய்வான். அது மாதிரி செய்யாம எப்படி ஒரு விலங்குகள் தனக்கு தேவையானதை எடுத்து உண்டுட்டு போயிடுது, அவ்வளவுதான். அது மாதிரி நமக்கு தேவையானதை உண்டுட்டு நாம போயிட்டோம்னா இந்த உலகத்துல ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எதுவும் வராது. நீ எந்த வேலையும் செய்ய வேணாம். நீ வீட்டுல சும்மா ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு பிறருடன் அன்பு செலுத்தி கொண்டு மகிழ்ச்சியாக இரு. இதுதான் என்னுடைய கொள்கை. என்னுடைய கொள்கையை நீங்கள் பின்பற்றுங்கள். எனக்கு பயமே இல்லை. இது பண்ணுனா ஒன்றும் ஆகாது, மகிழ்ச்சியாக இருக்கலாம். இதுதான் என்னுடைய கொள்கை, இதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று பாரதி நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நன்றி.